சிஸ்டர் சொல்லுங்க. இங்க நிஷான் ஒரு குழந்தைய அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஆமா, லாஸ்ட் ரைட். தேங்க் யூ. பாண்டியன், வாங்க பவி. என்னாச்சு? ஏன் நேத்தே எனக்கு கால் பண்ணல? நான் வந்திருப்பேன்ல. நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். என்ன பாண்டியன், இப்ப எப்படி இருக்கா? பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர்ஸ், டெஸ்டிங்லாம் போயிட்டு இருக்கு. என்ன பாண்டியன், குழந்தைக்கு இந்த அளவுக்கு ஆகுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டாக்டர் செக் பண்ணிட்டு பிரெயின் அஃபெக்ட் ஆக கூட சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிஷாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்ததுமே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கணும். கமிஷனர் ஆஃபீஸில் எனக்கு ஒரு பெரிய மீட்டிங், உடனே என்னால் வர முடியல. அம்மா நார்மல் ஃபீவர் தான் நினச்சி ஏதோ மெடிசன்லாம் கொடுத்து பார்த்துருக்காங்க. நான் ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா தான் கூட்டிகிட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர்ஸ் அப்போலேருந்து சலைன் ஏற்றிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. குழந்தை இன்னும் கண்ணு திறக்கல. இந்திராவுக்கு ஃபோன் பண்ணி அவளை கொண்டு வந்து இங்க சேர்க்க சொல்லிருக்கலாம்ல. அவ ஏதோ வேலையா இருந்திருக்கா, அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் பாண்டியன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, எல்லாரும் குழந்தைக்காக இன்னும் கேர் எடுத்திருக்கணும். கேர் எடுக்கணும் தான் பவி, யார குத்தம் சொல்ல முடியும்? அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களால குழந்தைய பார்த்துக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் இந்திரா வந்து குழந்தைய பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்படியே இந்திரா வந்தாலும் நிஷா அம்மாவை தொந்தரவு பண்றாளேன்னு குழந்தைகிட்ட கடுமையா நடந்துக்கிறா. ஏதாவது கேட்டா என்ன கோச்சுக்கிறா. குழந்தைய பார்த்துக்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு என்ன தொந்தரவு பண்றாங்க. நான் எப்படி பவி ஜோதியை மறந்துட்டு? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நிஷா குழந்தை தானே, பெரியவங்களை அனுசரிச்சுக்கிட்டு போன்னு நான் எப்படி அவகிட்ட சொல்ல முடியும்? அவ எப்படி புரிஞ்சுப்பா? போராட்டத்துக்கு நடுவில் தான் நான் அவளை வளர்த்தாகணும். ஆனா அதுவே இந்த அளவுக்கு பாதிக்கும் போது கஷ்டமா இருக்கு பாண்டியன். கூட பிறந்தவன் நேத்து ராத்திரில இருந்து இங்கே இருக்கேன், அவகிட்ட எங்களை பத்தி வேணுனே குறை சொல்லிட்டு இருக்கியா? இவ்வளவுக்கும் அம்மாவை பத்தி வேற குறை சொல்லிட்டு இருக்க. சரி, இந்திரா எங்க? காஃபி வாங்குறதுக்காக கேண்டீன் போயிருக்கா. டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? குழந்தை இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கா. டெம்பரேச்சர் குறையவே இல்லை. குழந்தைங்கிறதுனால மெடிசன்ஸ் ஹெவியாவும் கொடுக்க முடியல. டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்டோம், அனலைஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பட் குழந்தைய நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நான் குழந்தைய போய் பார்க்கலாமா? நீங்க ஒருத்தர் மட்டும் போங்க, குழந்தைய எந்த டிஸ்டர்பும் பண்ணிடாதீங்க. சரி பாண்டியன், நான் போய் குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே பவி. நிஷா குட்டி, பவித்ரா ஆண்டி வந்திருக்கேன்டா, கண்ணு முழிச்சு பாருடா. நிஷா என்ன பாருடா. உனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ சீக்கிரமாவே குணமாயிடுவ. உன் ஆண்டி உங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். ஒரு வாட்டி கண்ணு திறந்து பாருடா.
நிஷா, மேடம், குழந்தைக்கு டெஸ்ட் எடுக்கணும். ம், குழந்தை எப்படி பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் எப்போ கண்ணு முழிப்பான்னு தான் ரொம்ப கவலையா இருக்கு. பவி, நீ ஆஃபீஸ் கிளம்பலையா? நிஷாவை இப்படி விட்டுட்டு போக எனக்கு கஷ்டமா இருக்கு பாண்டியன். என் ஆபீஸ்ல எனக்கு ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு தடவையும் லீவை போன்லயே சொன்னதால எம்டி என் மேல கோவமா இருக்காரு. நேர்ல போய் நிலைமைய சொல்லி லீவ் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க தைரியமா இருங்க, அவளுக்கு குணமாயிடும். நான் போயிட்டு 1 hourல வந்துடுறேன். ஓகே பவி. என்னங்க, உங்க அப்பா தனியா இருக்காரு. ஆமா, தனியா இருக்காரு. அதுக்கு என்ன இப்போ? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? என்ன? நேத்து ராத்திரி என்னமோ வீரப்பா போனீங்க. போன வேகத்திலேயே காத்து போன பலூன் மாதிரி திரும்பி வந்துட்டீங்க. திரும்பி வந்தேன்னு சொல்லு, காத்து போன பலூன் மாதிரி சொல்லாத. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அப்பா தனியா தானே இருக்காரு. ஏன் என் பொண்டாட்டிய நிக்க வச்சு கேள்வி கேட்டீங்க? நாங்க அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு போய் கேளுங்க. அது மட்டுமா, உங்க அப்பா அவரே தம் பொண்ண ஒருத்தன் கூட ஓடி போன்னு சொன்னா அண்ணா உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய அசிங்கம். இதெல்லாம் வளர விடக்கூடாதுங்க. இதுதான் சரியான நேரம். போய் உங்க அப்பாவை நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வாங்க. என்னங்க, போங்க. போறேன். பா, பேசுங்க. பா. என்னடா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. எதை பத்தி? நேத்து என்னையும் சுபாவையும் அந்த பேச்சு பேசுனீங்களே, அத பத்தி. அதான் நேத்தே முடிஞ்சு போச்சுடா. அதுக்கு என்ன இப்போ? அத நினைச்சு நைட்டு தூக்கமே வரலப்பா. மனசே ஆறலப்பா. யாருக்கு? உனக்கா இல்ல? மாமா, உங்க புள்ள உங்களை கேள்வி கேக்குறாருன்னா அது உங்களுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. நடுவுல என்ன எதுக்காக இழுக்கிறீங்க? இவ்வளவு ரோஷப்படுறவன் நான் கேட்ட கேள்விக்கு நேத்தே பதில் சொல்லிருக்கணும். ஆறாமரை இப்ப வந்து கேட்டா ஏதோ பொம்மைக்கு கீ கொடுத்த மாதிரி. மாமா, மறுபடியும் என்ன குத்தம் சொல்லாதீங்க. நீங்க பேசுறதெல்லாம் என்ன மட்டும் இல்ல, உங்க மகனையும் மட்டமா பேசுறீங்கன்னு அர்த்தம். அது சரி. தப்பு செய்யறவங்களை விட தப்பு செய்ய காரணமா இருந்தவங்களுக்கும் நடக்கிற தப்ப கண்டுக்காம இருக்கிறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்க. தண்டனை கொடுக்கற அளவுக்கு ஒண்ணும் நாங்க பெரிய தப்பு பண்ணலப்பா. ஆமாண்டா, தப்பு பண்றது நானும் என் பொண்ணும் தானே. போதும், நிறுத்துங்கப்பா. என் சம்பாதியத்துல குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நான் எங்க போவேன்? எப்படி உன் சம்பாத்தியத்துல குடும்பம் நடத்துறியா? அப்ப உன் பொண்டாட்டி பவித்ரா சம்பளத்துல மிச்சம் முடிச்சு மாசம் 5000 ரூபாய் சீட்டு கட்டினாளா? இவளுக்கே தெரியாம இவன் அம்மாக்காரி சீட்டு கட்டி நகை வாங்கி கொடுத்ததா நாடகமானா இல்ல? பவித்ரா வந்த உடனே தான் உண்மை தெரிஞ்சிடுச்சுல. அப்புறம் என்னடா, உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே? எதுக்குடா இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம்லாம்? நான் ஒண்ணு பவித்ரா பணத்துல சீட்டு கட்டல. என் புருஷ
தான் சம்பாத்தியத்துலதான் இந்த குடும்பமே நடக்குதுன்னு சொல்றான். ஆனா பவித்ரா கிட்ட சேமிப்புன்னு நயா பைசா கூட இல்லையேம்மா. அவ செலவு, ஏன் மருந்து செலவு, மொத்தத்தையும் இந்த குடும்பத்துக்கு தானே ஆடறா. ஆனா 6 வயசான உங்க பொண்ணுக்கு இப்பவே நகை சேர்க்கறீங்க. 26 வயசு பொண்ணு கல்யாண வயசை கடந்து நிக்கிறா. அத பத்தி நீங்க யாரும் துளி கூட யோசிக்கலையே. ஆமா, அப்படிதான். 6 வயசு பொண்ணு நினைச்சு நான் ஒரு அப்பனா இப்பயே சேர்க்கிறேன். இத்தனை வருஷமா நீங்க உங்க பொண்ணுக்காக அப்படி என்ன சேர்த்து வச்சீங்க? சொல்லுங்கப்பா, என்ன சேர்த்து வச்சீங்க? முதல்ல நீங்க உங்க கடமையை ஒழுங்கா பண்ணியிருந்தா ஒரு அண்ணனா நானும் என் கடமையை ஒழுங்கா பண்ணியிருப்பேன். அதனால நீங்க என்னை பத்தி எதுவும் சொல்லாதீங்கப்பா. அப்படியா? ஆமாண்டா, ஆமா, குத்த சொல்ல முடியாதுதான். என் பொண்ணு பத்தி கவலைப்பட மட்டுமே தெரிஞ்ச எனக்கு உன் அளவுக்கு சுயநலமா இருக்க தெரியலையேடா. உன்னையும் உன் தங்கச்சியும் படிக்க வச்சு ஆளாக்குனது உன் கண்ணுக்கு தெரியல. நான் ரிட்டையர்ட் ஆனப்ப அந்த வேலையை என் மகனுக்கு கொடுங்கன்னு கேட்டப்ப, எல்லாம் காஸ்ட்லியான மிஷினு, கவனமா வேலை செய்யணும், வேலை வேணும்னா டெபாசிட் பணம் கட்டணும்னு சொன்னாங்க. என் சேமிப்பெல்லாம் கொடுத்துதான் உனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன்டா. அப்போ மகனைத்தான் நினைச்சேனே தவிர மகளை பார்க்கலையே. ஏன் அண்ணங்கார சம்பாதிச்சு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னைக்கு தங்கச்சி சம்பளத்தையே சுரண்டி தின்னுகிட்டு நீ உன் மகளுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு என்னையே கேள்வி கேட்கிறியடா. டேய், உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடா. அப்படி சொல்லாதீங்க. எவனையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடுன்னு சொல்ற உங்களை அப்பான்னு சொல்லிக்க எனக்கும் தான் வெக்கமா இருக்கு. நானும் உங்க புள்ள தானே. எப்ப பார்த்தாலும் எனக்கு செஞ்சதை சொல்லி காமிச்சிட்டே இருக்கீங்க. சும்மா சும்மா சொல்லி காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். லஞ்ச் பேக் குடுறீ. செத்ததுக்கு அப்புறம் கொல்லி போட வேண்டியவன் வார்த்தையால இப்பவே போட்டுட்டானே. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும்னு தெரியலையே. இன்னைக்குதான் என் புருஷன் ஆம்பளையா லட்சணமா பேசிருக்காரு. இனி எனக்கு கவலையே இல்ல. மாப்பிள, வாங்க அத்தை. வா குரு. வணக்கம் அம்மா. நிஷா எப்படி இருக்கா மாப்பிள? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு, இன்னும் கண்ணு முழிக்கல. அட கடவுளே, டாக்டர் என்னதான் சொல்றாரு? பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் குழந்தைய நாங்க பார்க்க முடியுமா? இப்ப அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்க இருந்தே பாத்துக்கலாம். மாப்பிள, அம்மா இல்லாத ஏக்கம்தான் குழந்தைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. என் மக ஜோதி என்னைக்கு போனாலோ அப்பவே குழந்தைக்கு ஏக்கம் வந்துருச்சு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க வேலைக்கு போயாகணும். குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நினைச்ச நேரம் ஓடி வர முடியாது. உங்க வேலை அப்படி. ஒரு அம்மா இருந்து பாக்குற மாதிரி உங்களால கவனிக்க முடியுமா? ஒரு அம்மா தர அரவணைப்பையும் அன்பையும் மத்தவங்களால தந்துட முடியுமா? மாப்பிள, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. குழந்தைக்கு குணமாயிடும்.
அதுக்கப்புறம் அவளை நாங்க கொண்டு போய் வளர்க்குறோம். பாட்டிக்கிட்டயும் மாமா ஆமா கிட்டயும் மாமா. குழந்தை சந்தோஷமா வளரட்டுமே. நீங்க வந்து தினமும் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு லீவு கிடைச்சா எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. ஆனா குழந்தை எங்க கிட்ட வளரட்டுமே. ஜோதி என் உயிர்ல பாதியா இருந்தா. அவ போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நடப்பணம் போல ஆயிட்டேன். ஆனா இந்த குழந்தையால என் லைஃபுக்கு அர்த்தம் இருக்கிறதா ஃபீல் பண்றேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும். இல்ல மாப்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா ஒரு நிமிஷம் இப்படி வாயேன். இதோ வரேன் மாமா. என்னடா என்னம்மா அது? உனக்கு விவஸ்தையே கிடையாதா? மாமாவே டென்ஷன்ல இருக்காரு. அவர்கிட்ட போய் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி பேசுற. என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. அதுக்காக நீ பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? மாமா வீட்டு ஆளுங்களை குத்தம் சொல்ற மாதிரியே இருக்கு. ஆமாண்டா, குத்தம் தான் சொல்றேன். அவங்க சரியா கவனிக்காதனாலதான் குழந்தைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அவர் தங்கச்சி இந்திரா இருக்காளே, அவ என்ன லேசுப்பட்டவளா? மாப்பிள்ளையோட அம்மா சும்மா இல்லாம ஜோதிக்கு எதிரா உசுப்பேத்தி அவளை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. அவங்க குடைச்சல் தாங்காம தானே ஜோதி போய் சேர்ந்துட்டா. அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பத்தி மாப்பிள்ளைக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காகத்தான் நேரடியா சொல்லாம சூசகமா சொன்னேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? என் மகளுக்கு வந்த நிலைமை என் பேத்திக்கும் வந்துடக்கூடாதுல்ல, அதான். சரி சரி, முதல்ல குழந்தை கண்ணு முழிக்கிட்டோம், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மாமாவை இப்போதைக்கு தொல்லை பண்ணாத. இன்னைக்கு பவித்ரா ஆபீஸ்க்கு வரட்டும், என்ன பண்ண போறேன் பாரு. அவ வந்து லீவு கேப்பா, நீ லீவ் கொடுப்ப. இதான் நடக்க போகுது. ஏய் என்னப்பா, அவன் வேலைக்கு போறதுக்கு ஆபீஸ் வருவான், இவன் லீவ் போடுறதுக்கு ஆபீஸ் வரா. வணக்கம். வணக்கம். குட் மார்னிங் சார். மார்னிங்மா. பேசாம நீயே இந்த கம்பெனிக்கு எம்டி ஆயிடலாம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஸ்டாஃப் மாதிரி எம்டி சீக்கிரம் வந்துடுறாரு, எம்டி மாதிரி நீ லேட்டா வந்துட்டு இருக்கம்மா. ஆமா, நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கானே, எனக்காச்சும் ஒரு நாள் எனக்கு லீவ் கொடுத்துருக்கியா? ஏய், நீ லீவ்ல தான் இருக்கடா. நீ என்ன வேலை பண்றீங்க? லீவ்ல தான் இருக்கேனா? போமா, நீ வந்தோடனே எம்டி உன்னை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. சரி, நான் போய் பாத்துக்கிறேன் சார். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எம்டியை பார்க்க சொன்னேம்மா. பாத்துறேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லு பவித்ரா. சார், டெண்டர் விஷயத்துல 1 டே எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. ஓகே. உங்க குற்றச்சாட்டுக்கு நான் எப்படி பதில் சொல்ல போறேன்னு தெரியல. ஆனா சொல்லிதான் ஆகணும். ஓகே. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் சார். நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். சார், இது என்ன? இது நீங்களே படிச்சு பாருங்க சார். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் உன் மேல வச்சிருக்கிறது சாதாரண கம்ப்ளைண்ட் இல்ல. ஆனா அதை நீ ஒரு பொருட்டாவே நினைக்காம உன் இஷ்டத்துக்கு பெர்மிஷன் போடுற, லீவ் மேல லீவ் போடுற. கண்டிப்பா நான் போயே ஆகணும் சார். நான் அங்க இருந்தே ஆகணும். ஆமா, நீ எல்லா இடத்துலயும் இருந்தாகணும். ஆனா ஆபீஸ்ல மட்டும் இருக்க மாட்டேன். இங்க உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு உனக்கே புரியல. கை நீட்டி வாங்குற சம்பளத்துக்கு சின்சியரா இருக்கணும்னு கூட தெரியல. உனக்கு உன்னோட பர்சனல் ப்ராப்ளம் தான் முக்கியமா இருக்கு. லீவுனா அப்புறம் எதுக்காக இங்க வேலைக்கு வர? சார், இந்த வருஷம் பூரா நான் லீவே எடுக்கலையே. சண்டேஸ்ல கூட நான் ஆபீஸ்க்கு வந்தேன். எனக்கு லீவ் எடுக்க நிறைய நாள் இருக்கு சார்.
ஒரு அவசர தேவைன்னு லீவ் கேக்குறதுல தப்பு இல்லையே சார். இன்னைக்கும் போன்ல கேட்டா தப்பாயிடும் தான் நான் நேர்லயே வந்து கேக்குறேன். நோ நோ, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னைக்கு உனக்கு லீவ் தர முடியாது. சார் ப்ளீஸ் சார், என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. உனக்கு மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்கும் சூழ்நிலை இருக்கு. அதுக்காக மொத்த பேரும் லீவ் எடுத்துக்கிட்டு போனா கம்பெனியோட நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு உன்னோட மூடு, பதட்டம், டெண்டர் விஷயமா உன்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நீ உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ற வரைக்கும் டைம் எக்ஸ்டென்ஷன் வேணா தரேன். ஆனா அது வரைக்கும் நீ லீவ் எடுக்க முடியாது. சார் ஸ்டாப் இட் பவித்ரா. நான் கொடுத்த டைமும் முடிஞ்சு, நீ கேட்ட டைமும் முடிஞ்சு, இந்த பிரச்சனையை தள்ளி போடணுங்கிறதுக்காகவே இவ்ளோ பிடிவாதமா நீ லீவ் கேக்குறியோன்னு எனக்கு இன்னும் உன் மேல சந்தேகம் அதிகமா தான் ஆகுது.